அம்மா அம்மா ஆரோக்கியத்தாயே, தஞ்சம் தேடி உன்னிடம் நானே கண்ணீர் துடையும் அம்மா, கவலை நீக்கும் அம்மா. அம்மா அம்மா ஆரோக்கியத்தாயே, தஞ்சம் தேடி உன்னிடம் நானே கண்ணீர் கண்ணீர் துடையும் அம்மா, கவலை நீக்கும் அம்மா. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி அன்னை நீ அம்மா, கருணை மழையை பொழிந்து நாளும் காக்கும் தாயம்மா. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி அன்னை நீ அம்மா, கருணை மழையை பொழிந்து நாளும் காக்கும் தாயம்மா. அன்னையே உன்னை நாடினேன், அருளை உன்னிடம் தேடினேன். அன்னையே உன்னை நாடினேன், அருளை உன்னிடம் தேடினேன். அன்னையே எங்கள் அன்னையே, அன்பில் அணைக்கும் அமளியே. அம்மா அம்மா ஆரோக்கியத்தாயே, தஞ்சம் தேடி உன்னிடம் நானே. மன்னன் இயேசுவை மாந்தர் பணிக்காக தியாகம் செய்தாயே, சிலுவை அடியில் சிந்தை இழகி எம்மை ஈன்றாயே. அன்னையே உன்னை நாடினேன், அருளை உன்னிடம் தேடினேன். அன்னையே எங்கள் அன்னையே, அன்பை புரியும் விமலியே. அன்னையே எங்கள் அன்னையே, அன்பை புரியும் விமலியே. அம்மா அம்மா ஆரோக்கியத்தாயே, தஞ்சம் தேடி உன்னிடம் நானே. என் இனிய உறவுகளே, இதோ நாம் இன்று 4/9/24 இருக்கிறோம். 6ஆம் நாள். நாம் நவநாட்களின் அன்னைக்காக பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தினமும் அவருக்காக எத்தனையோ பேர் காவியுடை அணிந்து தியாகம் செய்து நடந்து அன்னையை சந்திக்க ஓடி வருகிறார்கள். ஏனென்றால் அன்று அன்னை தனக்கு அறிவித்த செய்தியை உடனே விரைந்து சென்றார் என்று பைபிளில் இருக்கிறது. விரைந்து சென்று இதோ அதே போல் நாமும் ஒருவருடைய துன்பங்களை வேதனைகளை புரிந்து நமக்கு தெரிந்த செய்தி உடனே தெரிந்தால் விரைந்து சென்று அவர்களை கண்டு அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஆறுதலை கூறுவோம். அதுதான் அன்னையின் நாம் பிள்ளைகள் என்பதற்கு சாட்சிகள். இதோ இந்த காவி உடை கூட எத்தனையோ விதத்தில் அணிகிறார்கள். மாங்ஸ், சிலர் அது தியாகம் செய்து, கன்னியர்கள் இதுபோல். ஆனால் நாம் அன்னைக்காக எதை வேண்டுகிறோம்? நம்மை துறந்து, நம்மிடம் இருப்பவையெல்லாம் துறந்து, நாங்கள் இன்னைக்கு கறி சாப்பிட மாட்டோம், நாங்கள் இன்னைக்கு ஜுவல்ஸ் போட மாட்டோம், நாங்கள் இன்னைக்கு அன்னைக்காக காவி உடை அணிந்திருக்கிறோம். இதுபோல் தியாகம் செய்து அன்னைக்காக நாம் இந்த உடையை அணிகிறோம். அது அணிந்த பிறகு நமக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்குது. நம் வாயில் தீயது வரக்கூடாது, புறங்குறுதல் வரக்கூடாது, தேவையில்லாத பேச்சு வரக்கூடாது. யாராவது நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அன்னை போல தாழ்ச்சியோடு பொறுமையோடு அதை நாம் சகித்து கொள்ளும் தன்மை நமக்கு வேண்டும். ஏனென்றால் அன்னையிடம், அன்னையின் பிள்ளைகள் என்பதற்கு இது தான் சாட்சிகள். அன்னையிடம் தாழ்ச்சி, பொறுமை, அமைதி, ஏற்றுக்கொள்ளும் தன்மை இது இருந்ததினால்தான் இன்னைக்கு உலகத்துக்கே தாயாக நிற்கிறார். நாம் இன்று சகோதர சகோதரிகளை ஆவிக்குரியவரிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 3:1-9. இன்றைய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 4:38-39. இயேசு நமது இதய கதவை தட்டுகிறார். இயேசு கானாவில் கல்யாண வீட்டில் விருந்தினராய் சென்றார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். யோவான் 2:1. இயேசு சக்கேயு வீட்டிற்கு விருந்தினராய் சென்றார். பாவி என வெறுக்கப்பட்டவரை மீட்கப்பட்டவராக மாற்றுகிறார். லூகாஸ் 19:19. இன்றைய வாசகத்தில் இயேசு பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு விருந்தினராய் சென்றார். காய்ச்சலை காணாமல் போக செய்தார். லூகாஸ் 4:38. அவரை நம் உள்ளத்தில் வரவேற்போம். வாழ்வில் மாற்றம், ஏற்றம் காண்போம்.
இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். திருவெளிப்பாடு 3:20. விருந்தும் அருந்தும் விருந்து அருந்தும் சூழலிலும் அருகிருந்து மருந்தாய் நலம் நல்குபவர் ஆண்டவர். நாம் ஒவ்வொரு நாளும் இதோ நம்மால் முடிந்த அளவு ஒருவருக்கு நன்மையை செய்வோம், ஒருவரை மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம். பிறர் பிறர் நலத்தை நாம் விரும்புவோம். ஏனென்றால் அதுதான் இறைவன் நமக்கு விட்டு சென்ற 2 கட்டளைகளில் இரண்டாம் கட்டளை. முதல் ஆண்டவரை நேசிப்பது, இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரை நேசிப்பது. ஃபுல் பைபிளை அன்பில் அடக்கினார். அதே போல் நாமும் தினம் வாசித்து கொண்டு வரும் வாசகங்கள் நாம் மனதில் வைத்து அன்னையின் ஒரு சிறிய நமக்கு ஒரு எத்தனையோ அற்புதங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் அதுக்கு புத்தகம் பத்தாது, கேட்க நேரம் இருக்காது மக்களுக்கு. அதனால் நாம் தினம் நம் வாழ்க்கையில் வருவதே பெரிய சாட்சிகள். அன்னை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதோ மறப்போம், மன்னிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.